அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் பல பேருக்கு இந்த 2026 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் 7ல் இப்போ சனி இருக்குன்னு சொல்றாங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல வேற இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த வருஷமாச்சும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எந்தெந்த மாசங்கள்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தேவையான விவரங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு தேவையான விவரங்கள் நடுவில் இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் உள்ள விவரங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அது நடுவில் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி பரிகாரம் பண்ணிட்டா இந்த வருஷம் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னோம்னா திருமணத்துக்கு என்னென்ன விஷயங்கள், ஏழாம் வீடு அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி, இல்லை 7ஆம் வீட்டு அதிபதிக்கு குருவனுடைய பார்வை, இல்லை 7ல் சனி ராகு கேது இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு குருவனுடைய பார்வை. உங்க ஜென்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி எங்க இருக்கார், இந்த மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது மாதிரி குரு பகவான் இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயும் அவர் எங்கே இருக்கார், அவருடைய பொசிஷன் எப்படி இருக்கு, 7ஆம் இடத்துல யார் இருக்காரு, அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் திருமணத்துக்கு உண்டான காலங்களை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் ஜாதகம் போய் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்து தான் ஆரம்பித்தோம் கல்யாணத்துக்கு, ஆனாலும் தடையாக இருக்குது அப்படின்னா ஆமாம் தடையாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் கோச்சாரத்தில் வரல. அதனால எல்லாம் பேசியிருப்பீங்க. பேசி நெருங்கி வரும்பொழுது தடையாக இருக்கும். இல்லாட்டினா கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் உடனே அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் ராகு கேது வேற இருந்தது. உங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருந்தது. ஸோ அதனால பல காலங்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கான விஷயங்கள்ல ஏதோ ஒரு காரணம் புரியாமல் இனம் புரியாத ஒரு தடை இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த தடையெல்லாம் நீங்குமா இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஒரு தரம் பார்த்துட்டீங்க, சுத்தமான ஜாதகம்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிச்சயமா மே ஜூன் மாதம் இதில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வருஷம் தொழிலுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான வேலையில் நல்ல உயர்வுகள் கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். ரெண்டாவது, கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லலாம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல புத்திசாலி, நல்ல கணக்கு நல்லா வரும். ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா கூட உடனே கோடு போட்டாலும் ரோடு போட்டுருவாங்க. எல்லாத்தையும் நல்ல ஒரு குட் பிளானர், பேட் எக்ஸிக்யூட்டர். அதனால மற்றவங்களுக்கு தான் வேலை வாங்குவாங்க. இவங்க டைரெக்டாக இறங்கி செய்யறதுக்கு மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறது தான் இவங்களுக்கு அதுதான் சரியாக வரும். அதனால் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை. அது மாதிரி இவங்களுக்கு மூளை தான் வேலை பார்க்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி திருமண காலத்தில் நிறையா தள்ளி போகுது. எவ்வளோ ஜோதிடரை பார்த்தோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அதுவும் தடையாக இருந்திருக்கும். இந்த வருஷம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல ஜாதகங்கள் வர ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் பேசுவீங்க. பேசி முடிச்சிங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்துக்கு மிக மிக உயர்ந்த காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என் ஜாதகம் நல்லா தான் இருக்குது, என் ஜாதகத்தில் எந்த தோஷமும் கிடையாது, சுத்த ஜாதகம், தசாபுத்தியும் நல்லா இருக்குது, ஜோதிட காமிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. நேரம் நல்ல முயற்சி எடுங்க. நல்ல முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனால அது மாதிரி சனி பகவானுக்கு மட்டும் விளக்கு போடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கு போடுங்க. நிச்சயமாக இந்த வருஷம் ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள கல்யாணம் ஆயிடும். இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு சில சூரிய சுக்கிர தோஷம் இருக்கு, இல்லை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, இல்லை 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, இந்த மாதிரி இல்லைன்னா 7ஆம் இடத்து அதிபதியான குரு கூட சனி சேர்ந்துருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நெருங்கி பேச்செல்லாம் நடந்து 1 2 இல்லை 2 3க்கு மேலே நல்லா எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் முடிகிற தருவாயில அவங்க ஏதானும் ஒரு காரணம் சொல்லி வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட குருவுடைய பார்வை, உச்ச குரு தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் இருக்கார், அவரை பார்க்குறார். அதனால தடைகள் நீங்கி
இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான காலம் மிக நிச்சயமா இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல அது மாதிரி தோஷம் இருந்ததுன்னா, உங்களுக்கு சூரிய சுக்கிர தோஷம் இருந்ததுன்னா சூரியனார் கோயிலும் சுக்கிரனுக்கும் போங்க. அப்படி போக முடியாதவங்க பக்கத்துல நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரனுக்கு வந்து வெள்ளை துணி சாத்தி மொச்ச சுண்டல் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து ஒரு விளக்கு தீபம் ஏற்றி இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு வெள்ளை மலர்கள் சாற்றி வேண்டிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுக்கு அதே மாதிரி சிகப்பு துணி சாத்தி அவருக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு விளக்கேற்றி வேண்டிக்கணும். இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சூரிய சுக்கிர தோஷம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க நவகிரகத்துக்கு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய காலங்களில் நிச்சயமாக திருமணம் ஆகிடும். இப்போ சூரியனும் செவ்வாயும் இருக்கு, அது தோஷம்னு சொல்றாங்க, இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதுவும் கன்னிராசி அன்பர்கள் நீங்க நிச்சயமா சுவாமிமலை போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகிடும். சுவாமிமலை போய் சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் செஞ்சு மனமுருகி உட்கார்ந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடந்துடும். பொதுவாக வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையில் 7ல் சனி பகவான் இருக்கிற மட்டும் இல்லை, உங்களுக்கு 12ல் கேது இருக்கிறனால கொஞ்சம் டிலே தான் பண்ணுவார். பேச்சுவார்த்தையில் பொறுமை நிதானம் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கடத்தல்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வேற உங்களுக்கு 7வது வீட்டுக்கு சனியோடு சேர்ந்து வரப்போகிறாரு. ஸோ நான் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த வருஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான காலம்தான் மிக அதிகமாக இருக்குன்றதை உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பரிகாரங்களையும் பண்ணிக்கணும். அது மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்பொழுது தான் நமக்கு, ஏன்னா பரிகாரம்ன்றது நம்ம இறைவனுடைய அருளை வந்து நம்ம வாங்கிக்கிறது தான். இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்காம ஏதோ ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அந்த பரிகாரம் பண்ணும்பொழுது அது வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ வந்து நம்ம இறையர்களோட மேரேஜ் நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது. அதனால கன்னிராசி அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா திருமணம் நடக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். சுவாமிகிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.